உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சனி வக்ரம் 138 நாட்கள் நடக்கவிருக்கிறது. வருகின்ற ஜூலை 27 முதலே டிசம்பர் பாதி வரையில் 138 நாள் நடக்கப் போகிறது. இதில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் பணம் வரப்போகிறது, யாரெல்லாம் செல்வ வளங்களை அடையப் போகிறீர்கள், யாரெல்லாம் வெளிநாடு போகிறீங்க, யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்கப் போகிறது போன்ற விஷயங்களை சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் எனும் வார்த்தைக்கு ரொம்ப பிரபலமான என்னுடைய ஒவ்வொரு ராசிகளுக்கு ஏற்ற மாதிரி பலன்களை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். மேச்ச ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது, சனி தரும் 3 ஜாக்பாட் என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம். அது என்ன ஜாக்பாட்டு என்றால், நண்பர்களே, சனி பகவான் பொதுவாகவே ஒரு அள்ளி கொடுக்கும் கடவுள். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்னு தான் நம்ம சொல்கிறோம். அவ்வகையில் இந்த சனி பகவான் 12ஆம் இடத்துல வந்து 7.5 சனி. சார் அவர் 7.5 சனி சார், அவர் எங்கே சார் எனக்கு நல்லது பண்ண போகிறாரு? கவலைப்படாதீங்க, அவர் வக்கரம் அடைந்து விடுகிறார். ஜூன் 27, இந்த ஜூலை 27 வக்கரம் அடைகிறார். இந்த வக்கரம் அடைந்த சனி பகவான் உங்களை யார் சொல்லுவாங்கல்ல, அன்பே சிவம் படத்தில் என்ன சொல்லுவாங்க, ஒருத்தனை தாக்கணும்னு வந்துட்டு அந்த மைண்டு மாறுதே அதுதான் கடவுள்மாங்க. அந்த மாதிரி உங்களை 7.5 சனி வந்து தாக்கணும்னு வந்துட்டு என்ன பண்ணிட்டாரு, வக்கரமானவனை நல்லது பண்ண ஆரம்பிச்சிட்டார். அதுதான் சார் கடவுள். ஸோ அப்போது சனி பகவான் உங்களுக்கு நல்லது பண்ண போகிறார். எத்தனை நாள்? டிசம்பர் வரைக்கும். அப்போ 7.5 சனி பற்றி பயப்பட தேவையில்லையா சார்? பயப்பட தேவையில்லை. உங்களை அவர் ஒன்றுமே பண்ண மாட்டார். ஏன்னா அவர் நல்ல சனியாக மாறுகிறார், குருவால் பார்வை பெறுகிறார். சனி தரும் முதல் ஜாக்பாட் சொல்லட்டுமா? 12லிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ஆம் இடம்னா என்ன? படிப்பு. இது வரைக்கும் ஒழுங்காக படிக்காத பசங்களாம் சூப்பராக படிப்பீங்க சார். ஃபோக்கஸே இல்லாமல் இருக்கான் சார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார். கவலையே படாதீங்க, சூப்பராக படிப்பார். நுழைவுத் தேர்வு போய் வந்துட்டு இருக்கு சார், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கமிட் ஆனா சார், இன்றைக்கி அப்போ எக்ஸாம் வரப்போது படிக்காமல் இருக்கார் சார், கவலைப்படாதீங்க, படிப்பார். அந்த மாதிரி 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம் சார். பணம்னே ஒன்று, அதை என் கண்ணால் பார்த்து எத்தனை நாளாவது தெரியுமா சார் அப்படிங்கிற மாதிரி. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இனிமேல் பணம் வரும். அதை என்னடா நம்ம கம்பெனி திடீர்னு பிக்கப் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்களே ஆச்சரியப்படுற மாதிரிலாம் நடக்கும். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். தனஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கையிலே பணம் வருகிறது. அடுத்ததாக அதை நான் அடிக்கடி சொல்வேன், விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் டி எது இல்லைனாலும் பரவாயில்ல, டாக்டர்கிட்ட போனால் ஊசி போட்டுக்கலாம். ஆனால் விட்டமின் எம் இல்லைன்னா டாக்டருக்கு பே பண்ணவே காசு இருக்காது. ஏன்னா விட்டமின் எம்ங்கிறது அவ்வளோ முக்கியம். விட்டமின் எம் இஸ் ஃபார் மணி. மணி 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 தான் முக்கியம். அதை சனி பகவான் பார்க்கும் பொழுது பெரும்பணத்தை தருகிறார். அதில் ஒரே டிராபேக்கு கொடுக்குற ஒரு சனி. அதனால் என்ன பண்ண, தூக்கி அவரே ஃபண்ட்ஸில் மூவ் பண்ணிடுவார். இப்போ இப்படி வந்த மாதிரி இருக்கும், அப்படியே ஓடி போய் எல்லாமே சேவிங்ஸாக மாறிடும். நல்லதுங்க, சேவிங்ஸாக தானே இருக்கு, விடுங்க. அப்போ அடுத்ததாக சனி பகவான் கடன் அடைக்க முயற்சி பண்ணுகிறார். 6 மாதத்தில் உங்களை எப்படியாவது ஏதாவது நீங்கள் நல்லபடியாக சொல்லி கேட்கலன்னா ஒரு சொந்தக்காரன் விட்டு ஏதாவது பேச விடுவார். கடனை நீ அடைச்சே திருவணும், நான் அடைச்சிட்டு வந்து காட்டுறேன், நான் யாருங்கிறத ப்ரூவ் பண்ணுறேன்டா. சிபில் ஸ்கோர் இல்லை, உங்களுக்கு லோனே இல்லைன்றான் பேங்கரை, நீ என்னடா எனக்கு கொடுக்குறது, நானே சேர்த்து வச்சு காட்டுறேன்டா அப்படிங்கிற மாதிரி ஏதேனும் ஒரு ஸ்பார்க்கு. நண்பர்களே, வாழ்க்கையில் சரசரன்னு முன்னுக்கு வந்தவங்களாம் யாருன்னு நினைக்கிறீங்க? ஒரு வெறி வந்து முன்னுக்கு வந்தவங்க தான். அந்த வெறி உங்களுக்கு வரப்போகுது. சனி பகவான் 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அடுத்து 9ஐ பார்க்கிறார். 9ஆம் இடம் என்பது என்ன? பாக்யஸ்தானம். பாக்கியத்தை சனி பகவான் பார்க்கையிலே அதிர்ஷ்டம் வருகிறது. அதிர்ஷ்டம்னா நான் அடிக்கடி சொல்வேன், என்ன அதிர்ஷ்டம் சொல்லுங்கள்? உங்களுக்கு பொதுவாகவே அதிர்ஷ்டம் என்றால் என்ன? நம்ம நினச்சிக்கிறோம் ஏதேனும் வந்து நமக்கு லாட்ரி வந்தால் தான் அதிர்ஷ்டம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உண்மையிலே அதிர்ஷ்டம் என்றால் என்னவென்றால், நம்ம வந்து எதை எதிர்பார்த்து காத்திருந்தோமோ அது இயல்பாகவே எளிதாக நடந்துவிட்டால் அது அதிர்ஷ்டம். ஆனாலும் இது ஒரு விஷயம், நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா சனி 9ஐ பார்க்கும் பொழுது அப்பாவுக்கு உடம்பு செல்லாமல் போகும். காரணம் என்னவென்றால், சனி பகவான் 9ஆம் இடத்தை பார்ப்பது ஒரு ஆபத்து. அப்பாவுக்கு ஆகாது அந்த கிரகம் என்பதால் அப்பாவுக்கு ஏதாவது ஒரு ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி, ஆப்ரேஷன் மாதிரி எதாவது பண்ண சொல்லுவாங்க. அதை மட்டும் கொஞ்சம் கேர் பண்ணிக்கோங்க. ஆக இந்த சனி தரும் 3 ஜாக்பாட்டில் முதல் ஜாக்பாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண வரவை தருகிறார். ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு ஜாக்பாட்டே தான். முதல்ல 7.5 சனி கிளியர் ஆகுது, அதுதான் மெயின் ஜாக்பாட்டு. 2ஆவது ஜாக்பாட்டை என்ன பண்ணுறாரு, கடனை அடைக்கிறதுக்கான சூழ்நிலை உருவாக்கி நல்ல வேலை, பெட்டர்மெண்ட் வேலை. சார் என் கம்பெனியில் என்னோடய வேலையில் மட்டும் எனக்கு வந்து ஓவர் டைமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். பக்கத்து ஷாப்பில் எனக்கு டெய்லி இனிமேல் செட் ஆகிடுச்சு, 3:30 மணிக்கு ஷிஃப்ட் முடியும், நான் அந்த வேலையை பார்த்துட்டு நான் 8:30 மணிக்கு வீட்டுக்கு போவேன், டெய்லி 5 மணி நேரம் ஓவர் டைம் கிடைக்கும், இந்த மாதம் ஃபுல்லாக சேர்த்து வச்சா ஒரு கடன் அடைப்பேன். அதுதான், இதுக்கு பேர் தான் திட்டமிடல். இந்த திட்டமிடல் உங்களுக்கு கிடச்சிரும். அடுத்த 6 மாதத்துக்குள்ளே அந்த கடன் அடைச்சிட்டு வெளியே வந்துடுவீங்க. அடுத்து 9ஆம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்காத போஸ்டிங்லாம் கிடைக்கும். அவங்க மேஷராசிக்காரர்களுக்கு 3 ஜாக்பாட் இதுதான் அதிர்ஷ்டம். ஆக உங்களுக்கு 100க்கு 95 மார்க் பிரமாதம். ஆகையினாலே நண்பர்களே, இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலே கொடுத்த வாக்கை காப்பாற்றுகின்ற தெய்வம், நேர்மையான தெய்வம் யாருன்னா சனி பகவான் தான். காரணம் என்னவென்றால், இந்த சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னா, ஏன் அப்படின்னா, சனி பொதுவாகவே ப்ராமிஸ் பண்ணால் செய்வார், நம்பலாம்.
இன்ஸ்டீட் ஆஃப் குருவை நம்புறதை விட சனியை நம்பலாம். காரணம் என்னவென்றால் இவர் வந்து இப்போ வக்கரம் பெறும் பொழுது எந்த ஒரு பாப கிரகங்களும், சனி மாதிரி ரொம்ப சோதனை கடவுள் இல்லையா, இப்போ ராகுவாகட்டும் கேதுவாகட்டும் சனியாகட்டும் சோதனை கடவுள்கள். இந்த சோதனை கடவுள்கள் வக்கரம் பெறும் பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்பாங்க. ஒரு கெட்டவன் அவன் கெட்டுப்பட்ட என்னாகும், ராஜயோகம் கிடைக்கும்பாங்க. அவ்வகையில் இந்த சனி பகவான் கெட்டு போகும் பொழுது வக்கரமாகும் பொழுது பல நன்மைகளை செய்யவிருக்கிறார். பொதுவாகவே இந்த வருடம் அவர் குருவனுடைய வீடாகப்பட்ட மீனத்திலே இருக்கிறார் என்பதால் பெரிய தோஷங்களை யாருக்கு எதுவும் பண்ண போகிறதில்லை. இன்பில்டாகவே அவர் நல்லவர் ஆயிட்டார். அவர் வக்கரமும் ஆகும் பொழுது இன்னும் அதிக அற்புதமான பலன்களை தரப்போகிறார். பாயிண்ட் நம்பர் 1. இந்த வருட சனிக்கு இருக்கிற சிறப்பெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த சனி குருவினுடைய வீட்டில் இருப்பதோடு மட்டுமல்லாமல் குருவால் பார்க்கவும் படுகிறார். இவர் கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்று சனியை பார்க்கிறார். இப்போ சனியை பார்த்து என்னப்பா அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் நன்மைகளை தரக்கூடிய மங்கள சனியாக மாறிவிடுகிறார். பொதுவாகவே அள்ளி கொடுக்கும் பழக்கம் கொண்ட சனி பகவான் இந்த வருடம் இந்த 6 மாதமும் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பலன்களை x2 போட்டுருங்க, x4 ஸ்பீடில் உங்களுக்கு பலன்களை தருவார். ஆரம்பித்து இப்போ ஜூலை ஆச்சு, 7 மாதம் என்னாச்சு, 2026 ஆரம்பித்து ஜூலை மாதம் வரைக்கும் என்ன ஆச்சு, ஒன்றும் ஆகலை. இப்போ தான் ஹாப்பி நியூ இயர் சொன்ன மாதிரியே இருந்தது. இது 7வது மாதம் வந்துருச்சு. சேவிங்ஸ் எல்லாம் ஏறிச்சா, ஒன்றும் ஏறலை. கடன்லாம் அடைச்சிட்டிங்களா, ஒன்றும் அடைக்கலை. அப்போ இந்த 6 மாதத்தில் எல்லாத்தையும் x2 பவரில் இன்னும் வேகமாக அடைச்சி முடிப்பார். இந்த 6 மாதம் எந்த ஸ்பீடில் ஓடி இருப்பீங்களோ அதை இன்ட்டு 2ஆக போட்டு அடுத்த 6 மாதத்தில் 2 மடங்கு வேகத்தை தருகிறார். சில பேருக்கு 4 மடங்கு வேகத்தை. சனி பார்த்தா பொதுவாகவே இந்த சனியை வந்து என்ன சொல்லலாம்னா மங்கள சனியாக இருப்பதில் நம்மளை சும்மா விடவே மாட்டார். ஃபார் எக்ஸாம்பிள் தூங்குனா அவருக்கு பிடிக்காது. ஏதோ ஒரு கையில் ஒரு குச்சி வச்சுட்டு பக்கத்துலேயே நின்றுட்டே இருப்பார். நம்மளை எந்திரி ரன் 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 எப்படியாவது ஓடி போய் நம்ம கடன் அடைக்க வைப்பார், நம்மளை பொருளாதாரத்தில் உயர வைப்பார். அதனால தான் சனி பகவானை எப்பயுமே ஒரு பிடி மாஸ்டர்னு சொல்கிறது. இது காலபுருஷ தத்துவத்திலே 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ என்ன ஆகுன்னா பணம் தருவார், ஆனால் அதை நீங்கள் செலவு பண்ண மாட்டீங்க. இந்த சனி வக்கரம் என்ன பண்ணுவார், பொதுவாகவே சொல்லிடுறேன், அதை நீங்கள் ஒன்று ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அல்லது குடும்பத்தோட நன்மைக்காக நீங்கள் அது வளர்ச்சி பாதைகளுக்கு தான் கொண்டு போடுமே தவிர கொண்டு போய் நம்மளை லக்ஸுரி செலவுகள் செய்ய விட போவது இல்லை. அடுத்ததாக சனி பகவான் பொதுவாகவே 6ஆம் இடத்தை காலபுருஷனுக்கு பார்க்கிறார் என்பதால் யார் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தாலும் சரி சனி பகவானை தேடி கண்டுபிடிச்சி தூக்கிட்டு போய் வேலையில் சேர்த்து விட்டுருவார். என்ன நீ உட்காந்துட்ருக்க என்று கூட்டு போய் சேர்த்து விட்டுருவார். முக்கியமாக சனி 6ஐ பார்ப்பதால் இந்த வருடம் ஃபுல்லாகவே இந்த 6 மாதம், அதனால தான் வருடங்கிறேன், இந்த 6 மாதமும் சனி பகவான் கடன்களை அடைப்பதற்கு மாபெரும் உதவிகளை செய்கிறார். அடுத்ததாக 9ஐ பார்க்கிறார். நண்பர்களே, இந்த 9ஆம் இடம்னா சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. 9ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம் என்று பெயர். பொதுவாகவே இந்த அதிர்ஷ்டம்னா என்ன அப்படின்னா, நம்ம நினச்சிக்கிறோம் லாட்ரி பரிசு விழுந்தால் அதிர்ஷ்டம் நினச்சிக்கிறோம். அதிர்ஷ்டம் அதுவல்ல. நான் ஒரு கம்பெனியில் வேலை தேடி போனேன் சார், என் நேரம் அந்த கம்பெனியில் வேக்கன்சி இருந்தது, டக்குன்னு கிடச்சிருச்சு, இதுதான் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் என்றால் என்ன, எனக்குன்னு ஒரு விஷயம் வந்து எனக்குன்னே வெயிட் பண்ண மாதிரி, கும்பிட போன தெய்வம் நேரில் வந்த மாதிரி. ஸோ அப்போது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் இந்த 6 மாதம். அதனால் பெருசாக எஃபர்ட் போட தேவையில்லை. அது பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி வாயில் விழுந்ததுங்கிற மாதிரி அது அதுவாகவே நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். போன்ற விஷயங்கள் இந்த சனி பகவானால் ஏற்பட போகிறது. மங்கள சனியினுடைய மங்கள பலன்கள்னு வச்சுக்கலாம் இந்த பீரியடை. ஸோ அதனால் இந்த வருடத்திலே மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் இந்த சனி பகவான் தரப்போகிறார். யாராக இருந்தாலும் சரி, திருநள்ளாறு போங்க, பக்கத்தில் இருக்கிற குச்சனூர் போங்க, ஏதேனும் அந்த சனி ஸ்தலங்களுக்கு சென்று எள்ளு சாதம் செய்து எள்ளு உருண்டை எல்லாருக்கும் தானம் பண்ணி அந்த ப்ளூ கலர் அந்த புஷ்பங்களால் நிவேத்தியம் பண்ணுங்க. ஆஞ்சநேய வழிபாடு, ஐயப்ப வழிபாடு மேற்கொள்ளுங்க. இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிங்க. சனி ஒரு மூடில் வரார், உங்களுக்கு நல்லது பண்ணுங்கிற எண்ணத்தில் வரார், அதை பயன்படுத்திக்கோங்க. சனி பகவானால் ஏற்படுகிற தொந்தரவுகள்லேருந்து எனக்கு இன்னும் நல்லா பெட்டர்மெண்ட்டாக கிடைக்கணும் சார் நினச்சிங்கன்னா கீழே போய்ட்டு 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ஒரு முறை ஸ்ரீமடமாக உங்கள் லைஃபை மாறும். அதே மாதிரி ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸ்பிரிச்சுவல் டாக் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். மேஷராசி நேயர்களுக்கு சனி வக்கரன் அள்ளி கொடுப்பாரா? எப்படி இருக்கும்? அள்ளி கொடுப்பார், நிச்சயமா அள்ளி கொடுப்பார். பயப்படாதீங்க. கிள்ளி கொடுப்பாருங்கிற பிரச்சனையே கிடையாது, அள்ளி தான் கொடுப்பார். இதை எப்படி நீங்கள் சொன்னீங்க சார் அப்படின்னா, 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு சனி வக்கரன் ஆகிறார். 12ஆம் இடத்துல 7.5 சனியில் இருந்த உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பம். உடனே நீங்கள் பயந்துடாதீங்க, 7.5 சனியில் எனக்கு ஏதாவது பண்ணிடுமோ. அனுபவத்தை கொடுத்து மிகப்பெரிய பொக்கிஷத்தை கொடுப்பார். ஒரு ட்ரைனிங் பீரியடு.
சார் சனீஸ்வரருங்கிறது ஒரு அனுபவ காலம். ஆனால் அதுக்கு பிறகு ஒரு நல்ல பொசிஷனு, ஒரு நல்ல வேலை, ஒரு நல்ல தொழில், ஒரு நல்ல மனைவி, ஒரு குடும்பம் அப்படின்னு ஒரு அமையும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு ட்ரெயினிங்க்கு பிறகு உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுலேயும் 135 நாள் இவர் வந்து வக்கரத்தில் போகிறார். வக்கரத்தில் போகும்போது அள்ளி கொடுப்பார். முதல்ல உத்தியோகத்தில் வந்து ரொம்ப மனசு கஷ்டமா சார், வேலைக்கு போயிட்டு வாங்க சார். அட போங்க சார், எங்கே வேலைக்கு போகிறது, ஒரே தொல்லை, அங்கே போனாலே 1008 கேள்வி கேட்குறாங்க சார் அப்படின்னு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோடு நீங்கள் வேலைக்கு போனீங்க இல்லையா, அது இருக்காது. நல்ல ஒரு சுமூகமான ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும். உங்களை நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க. அதிக வருமானம், மன நிம்மதி தரக்கூடிய இடத்துக்கு நீங்கள் வேலை கிடைக்கும். உங்களை எல்லாரும் என்கரேஜ் பண்ணி தூக்கி விடுவாங்க. அப்போ நீங்களும் உற்சாகத்தோடு வேலைக்கு போவீங்க. சார் எனக்கு ரொம்ப நாளாக அந்த ப்ரமோஷனை நிறுத்தி வச்சுருந்தாங்களே, நான் கேட்டேன் சார், எங்கள் ஊருக்கே ட்ரான்ஸ்ஃபர் எனக்கு கிடைக்குமா, மெட்ராஸ்க்கே வந்துட்டா, இல்லைன்னா நான் ஒய்ஃபுங்க குழந்தைங்க இருக்கிற இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் வந்தால் நல்லா இருக்குமே, எல்லாரோட சேர்ந்து இருக்கலாம் இல்லையா, சாப்பாடு பிரச்சனை இருக்காது இல்லையா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட இடமாற்றம், தொழில் மாற்றம், வருமான மாற்றம், இது அத்தனையும் வந்து சேரும். ஓகே சார். சார் இப்போ இவங்க 7 சனியில் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து இந்த ராசிக்காரர்கள் சந்திச்சுட்டு வராங்க. இப்போ எந்தெந்த விஷயத்துல வந்து இந்த டைம் பீரியட் இந்த 135 நாட்களுக்குள்ள இந்த விஷயத்துலேருந்து விடுதலைப்பா, பயப்படாதீங்க அப்படின்னா எந்த மாதிரி சொல்லலாம் சார்? முதல்ல பணப்பிரச்சனையில இருந்து வெளியே வருவாங்க. அள்ளி கொடுப்பான். வக்கர சனி அள்ளி கொடுப்பார். முதல்ல பணப்பிரச்சனை தீரும் சார். நிஜமாக உண்மையாக சொல்லுங்கள் சார், நான் வேறு உங்களெல்லாம் இமேஜினேஷன்லாம் வச்சுன்னு கடன் தீரும் சார், பயப்படாது. ஏன்னா இந்த 7.5 சனியில் ஏற்படக்கூடிய கடனும் சரி, ஏற்படக்கூடிய பெரிய பள்ளங்கள்லாம் தீர்க்கக்கூடியவர் அவர் தான். சனி கொடுத்தால் யார் தடுப்பார்? அதனால் அவர் கொடுப்பாருன்னு நமக்கு நல்லா தெரியுது. அது கொடுத்து அந்த பீரியட்லேயே கடன் தீர்ந்துடும். இப்போ யாரோ ஒருத்தர் உங்களுக்கு 1000 ரூபா கொடுக்கணும், அவர் 1000 ரூபா கொடுத்துட்டு இப்படி போனாருன்னா, நீங்கள் 1000 ரூபா கொடுக்க வேண்டிய ஆள் வந்து நிற்பான். அவனுக்கு கொடுத்தீங்கன்னா கையில் திரும்பியும் 10 பைசா இருக்காது. ஆனால் கடன் தீர்ந்தது இல்லைங்களா? அதுதான் சனீஸ்வரர். இந்த காலகட்டத்தில் கடன் தீரும். உங்களுக்கு அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியவர் சனீஸ்வரர். அதனால் சில சொத்துக்கள் சேரும். இப்போ ஒரு லேண்ட் வச்சுன்னுக்கிறீங்க, ஒரு லேண்டு வாங்க போகிறீங்க. தயவு செஞ்சு நான் தான் சொன்னேன்னு சொல்லிவிட்டு அந்த லேண்டை வந்து வாங்கிறதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட்டை படித்து பாருங்கள். இந்த 7.5 பீரியட் இல்லையா, டபுள் டாக்குமெண்ட்டு, அதே மாதிரி அவன் சொன்னான் இவன் சொன்னான், அட்வொகேட்டை கன்சல்ட் பண்ணிவிட்டு பொருள் சேரும். ஆனால் நல்ல பொருளா அப்படின்னு பார்த்து நீங்கள் தானே வாங்கணும். ஆகவே அந்த டாக்குமெண்ட்டை நல்லா படித்து பார்த்துட்டு வாங்க. இல்லைன்னா கோர்ட்டு கேஸு கச்சேரின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி போகணும். அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்க இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா, நான் அவனை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன், நான் இவனை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன்னு பண்ணாதீங்க. அப்புறம் எவனோ ஒருத்தன் கொடி போட்டு அது வேறு பிரச்சனை. நம்மளால் வீடு கட்டி அங்கே வாழ முடியுமா, நம்ம உபயோகப்படுத்த முடியுமா, நம்ம காரை நம்ம அந்த இடத்துல விட முடியுமா, இதை நீங்கள் யோசனை பண்ணி செய்யுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து நான் அவனை நம்பினேன் இவனை நம்பினேன்னா அது பிரச்சனையை தான் கொடுப்பான், அள்ளி கொடுப்பான். ஆனால் ஆராய்ச்சி பண்ணி அதை செய்யுங்க. ஓகே சார். இப்போ நான் இந்த கடன் பிரச்சனையிலேருந்து பொதுவாக விடுதலை அடைவாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதே ரொம்ப பெரிய ஒரு விஷயம் அது. இப்போ இவங்களுக்கு இன்னும் நிறைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஏதாவது ஒரு தெய்வ வழிபாடு சொன்னால் அதை பிடிச்சிக்கலாம் சார். இந்த சனியுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு தெய்வ வழிபாடு சொல்லுங்கள். பொதுவாகவே குருவை வந்து வழிபட்டாங்கன்னு வச்சிங்களேன், இவங்க செவ்வாயினுடைய அம்சம் பெற்றவர்கள் மேஷ ராசிக்காரர்கள். அதனால தான் நான் சொன்னேன், நீங்கள் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. எதற்காக அப்படின்னா, குரு மட்டுமே இல்லை, இங்கே முருகனே குருவாக இருக்கார். தனியாக ஒரு குருவை நீங்கள் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ ஆலங்குடி போங்க அப்படின்னா, ஆலங்குடி சகாயேஸ்வரர் திருக்கோவில், அவர் வந்து சிவபெருமானை பார்க்குறீங்க. ஆலங்குடியானை போய் வழிபடுறீங்க. ஆனால் ஆபத் சகாயேஸ்வரரை வந்து வழிபட்ட பிறகு நீங்கள் யாரை வழிபடணும்னா குரு பகவானை வந்து வழிபடணும். ஆபத் சகாயேஸ்வரர் வழிபட்ட பிறகு குரு பகவானை வழிபடணும். ஆனால் திருச்செந்தூரில் குருவே முருகனாக, முருகனே குருவாக இருக்கார். ஓம் சரவண பவாய அந்த மந்திரத்தை சொன்னாலே போதும். ஷண்மதி அப்படிங்கிற மிகப்பெரிய ரகசியம்.
அப்படிப்பட்ட அந்த முருகனை வழிபட்டால் இந்த வக்ரம் பெற்ற சனீஸ்வரர் அள்ளி தருவார். மிக அற்புத பலன் கொடுக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். சனி வக்கரம்னா என்ன? சனி பெயர்ச்சினா என்ன? உண்மையிலேயே இந்த கேள்வி கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். பெயர்ச்சி வேற, வக்கரம் வேற. நம்ம பொதுவாக கூட ஒரு ஆட்களை பார்க்கும்போது, இனியா வக்கரம் விட்ட மாதிரி பேசிகிட்டு இருக்கிய கேட்குறோம்ல. ஏன்னா நேர்பட பேசும்போது நம்ம கேட்க மாட்டோம். கொஞ்சம் குறுக்கால சால் ஓட்டுறாருன்னு வச்சிங்களேன், அவர் நம்ம என்ன கேட்போம், ஏன் இப்படி வக்கரமாக பேசுகிற, வக்கரம் பிடிச்சி போயிருக்க. அப்போ ஒரு எளிமையாக புரிஞ்சுக்கிறது எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு நேர்மையாக பேசுகிறத விட இப்படி பேசுகிற ஆட்கள் வக்கரம். வக்கரம்னா பின்னோக்கி பார்க்கறது, பின்னாடி பார்க்கறது. இப்போ மீனத்தில் இருக்கார், மீனத்தில் இருந்து மேஷத்துக்கு சனீஸ்வரர் பெயர்ச்சி ஆகிறார் அப்படின்னா அது பெயர்ச்சி. ஒரு ராசியை விட்டு ஒரு ராசி போக போகிறார். ஆனால் இவர் மீனத்தில் இருந்து பின்னோக்கி பார்க்க போகிறார், கும்பத்தை பார்க்க போகிறார். சார் அவர் கும்பத்துக்கு வரமாட்டாரா சார்? வரமாட்டார். அவருடைய பார்வை மட்டும், நிழல் மட்டும் அங்கே வருது. ரெண்டாவது, சனி வக்கரன் 135 நாள், சனி வக்கரன் 135 நாள் 27/7/2026 இருந்து 11/12/2026 வரைக்கும் 135 நாள் இருக்குது சார், ஒரு சுமார் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. முதல்ல இந்த வக்கரம் ஏன் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பொதுவாகவே மற்ற சனி, குரு பெயர்ச்சி, ராகு பெயர்ச்சி இதெல்லாம் வேற. சனி பெயர்ச்சி அப்படிங்கிறத விட சனி வக்கரன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம், சனிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய ஸ்திதியும் 5ஆம் இடத்துக்கு அவர் மாறி வரும் காலம் வரைக்கும் சனி வக்கரத்தில் இருப்பார். செவ்வாயினுடைய ஸ்திதி வச்சு தான் சனி வக்கரத்தை நிர்ணயிக்கிறோம். அப்போ நல்லா புரிஞ்சுங்க, இந்த செவ்வாயினுடைய தாக்கம் சனீஸ்வரருடைய வக்கரம். இது என்ன சார் புரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஐஸ்கிரீம் இருக்குது, அது எதிரில் ஒரு நெருப்பை எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் உருகுமா உருகாதா? அந்த மாதிரி தான் சனீஸ்வரர் குளிர்ச்சியான கிரகம். செவ்வாய் அப்படிங்கிறது வெப்பம். இந்த வெப்பம் பட்ட உடனே குளிர்ச்சி உருகுது. 3ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும், சேர்க்கை இருக்கிற வரைக்கும் அந்த குளிர்ச்சி வெப்பமாக இருக்கும். ஆகவே வக்கரம் பெறுகிறான் அப்படின்னு ஒரு புரிஞ்சுக்கிற அளவுக்கு வச்சிங்களேன். இதில் இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கறத விட உலகத்துக்கே முதல்ல எப்படி இருக்கும். நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால், நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்லையே ஸ்பிரிச்சுவல் தமிழ் இதுலேயே நம்ம நிறைய பேசியிருக்கோம். நியூ இயரில், குரு பெயர்ச்சியில், சனி பெயர்ச்சியில், தமிழ் புத்தாண்டு பெயர்ச்சியிலலாம் நம்ம சொல்லியிருக்கோம். பஞ்சபூதங்களால் பிரச்சனைகள், நீரினால், இயற்கை அழிவுகளால், போர் பதட்டத்தால், அதே மாதிரி இயற்கை அழிவுகள்னால் வெள்ளம், வறட்சி, அதே மாதிரி இந்த வியாதிகள் தொல்லை, மீண்டும் உங்களுக்கு ஸ்கின் பிரச்சனைகள், உடல் ஆரோக்கியம் பாதிக்கக்கூடிய அளவுக்கு மதக்கலவரங்கள், இதக்கலவரங்கள்லாம் வரும் அப்படின்னு நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். இது எதற்காக நம்ம பேஸ் பண்ணி சொன்னோம் அப்படின்னா, இந்த சனியும் செவ்வாயும் அதனுடைய ஸ்திதியை வச்சு தான் சொன்னோம். அதற்கு தகுந்த மாதிரி இப்போ விஞ்ஞானத்தில் அவங்க எல்னினோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெஃபரன்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. நம்ம அன்னைக்கே ரெஃபரன்ஸ் கொடுத்து போர் பதட்டம் இருக்கும். ஏன் நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கூட நமக்கு போர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். ஆகவே இது அந்த கிரகங்களுடைய ஸ்திதிகளை வச்சு நம்ம பலன்கள் சொன்னோம். அப்போது பொதுவில் வாழ்க்கை இப்படிலாம் இருக்கும் பொழுது தங்கத்தினுடைய விலை ஏற்றம் இறக்கம், வெள்ளியினுடைய விலை ஏற்றம் இறக்கம், ஷேர் மார்க்கெட் அப் அண்ட் டவுனு, இதை எல்லாத்த விட பெட்ரோலுடைய விலை. இப்போ தங்கம் வெள்ளி ஏற்றம் இறக்கம் இருக்குன்னா நமக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. பாதிப்பு இருக்குது, குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணோம், சேவிங்ஸ் பண்ணோம், சில பேர் அதை வாங்கி வச்சுருப்பாங்க, அதெல்லாம் உண்மை தான். ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப அதில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா? ஏதோ ஓரளவுக்கு பண்ண முடியும். ஆனால் இந்த பெட்ரோலுங்கிறது ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையில் கூட அவசியம். இன்னைக்கு காலைல எழுந்தால் நம்ம பைக்கில்
ஒரு முப்படு வச்சுக்கிட்டு இருக்கவங்க கூட நம்ம வந்து 1 லிட்டர் பெட்ரோல் போடணும் இல்லைங்களா? இன்றைக்கி 100 விற்கிற பெட்ரோல் 110 போகும்போது அந்த 10 நம்ம எங்கேருந்து போகிறது? வருமானம் வேணுமே. அதனால் விலைவாசிலாம் ஏறும், பொருட்கள் விலையெல்லாம் ஏறும், பஸ்ஸு ட்ரெயினோட டிக்கெட்லாம் உங்களுக்கு கூடும். அப்போ ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய வருமானங்கள் தேவைப்படும், பணம் தேவைப்படும். அப்போ இந்த பெட்ரோல் விலை ஏற்றத்தினால மனிதனுடைய வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறது தெரியுது. இப்போ இதெல்லாம் நான் எதுக்காக சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனியும் செவ்வாயும், இந்த சனி செவ்வாய் இருக்கிற காலத்தில் இரவு பயணத்தை 12 ராசிக்காரர்களும் தவிர்க்கணும். அதில் 2 வீலரில் நான் இப்படி போகிறேன் சார், அப்படி போகிறேன் சார், 3 பேர் போகிறோம் சார், காரில் வந்து நான் இவ்வளோ லாங் ட்ரைவ் பண்ணுறேன், நைட்டு வீட்டில் இருந்து 11 மணிக்கு தான் கிளம்புறேன், விடியற்காலில் நான் 5 மணிக்கு அங்கே ரீச் ஆகிடுவேன் சார். இப்படிலாம் வீரம் காட்டாமல் நிதானமாக பொறுமையாக போகிறதெல்லாம் நல்லது. அதே மாதிரி அரசியல் தலைவர்கள் இந்த காலகட்டத்தில் மிக கவனமாக இருக்கணும். கண்டகச்சனி, அர்த்தாஷ்டம சனி, ராகு மகாதிசை, கேது மகாதிசை, நாகதிசை, செவ்வாய் திசை, இவங்க நடக்கிறவங்க மிக ஜாக்கிரதையாக எலக்ட்ரிசிட்டி, நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால். நான் டூர் போனேன் சார், நான் அந்த பாறையில் உட்காந்துக்கிட்டு அப்படி ஒரு ஸ்னாப் எடுத்தேன், இப்படி ஒரு ரீல்ஸ் எடுத்தேன், அதெல்லாம் நமக்கு வேண்டாம். அதெல்லாம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். போட்டிங் போனேன் சார், நான் தனியாக போட்டிங் போனேன் சார், இரவில் வந்து நான் அப்படி போய் நீர் அருவியில் குளிச்சுட்டு வரலான்னு போனேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இந்த காலத்தில் சாகசம் செய்கிறதுக்கான காலம் இல்லை. கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் வராது. குலதெய்வ வழிபாடோ பித்திருக்களுக்கு தர்ப்பணமோ இதை எல்லாத்த விட இந்த வக்கர காலத்தில் நிறைய தான தர்மங்கள், வஸ்திர தானங்கள், அதுவும் உடல் ஊனமுற்றவர்களுக்கு தானங்கள் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சனி பிரீத்தி, சனிக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம், அவனுக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷம். முடவனான நம்மளை மாதிரியே எல்லாருக்கும் இவங்க தானம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த தாக்கங்கள் இருக்காது. எது எப்படி இருந்தாலும் என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலைன்னு சொல்கிற மாதிரி இறைவனை வழிபடுவோம், வெற்றி காண்போம். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வேஜனா சுகினோ பவந்து. மேசராசி அன்பர்களுக்கு சனி நம்ம 7.5 சனி ஆரம்பிச்சு நடந்துட்டு இருக்கு. இதுல வந்து சனியுடைய வக்ர நிலை உங்களுக்கு என்ன பலன்களை கொடுக்க போறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். எந்த ஒரு கிரக தொடர்பான நிகழ்வுகளா இருந்தாலும் அவங்க கொடுக்கக்கூடிய பலன்களா இருந்தாலும் பிளைனா அவர் இந்த ஸ்தானத்துல இருக்கிறாரு, இந்த நிலையில இருக்காரு, இந்த சாரத்துல இருக்காரு, இந்த பலனை கொடுப்பாருன்னு நம்ம சொல்லிட முடியாது. அவரோட ஏனைய கிரகங்கள் எப்படி எப்படிலாம் கனெக்ட் ஆகிருக்கிறாங்க அப்படின்றத வச்சு தான் நம்ம வந்து ஒரு முழுமையான பலன்களை சொல்ல முடியும். ஸோ அந்த வகையில் இப்போ கோச்சார ரீதியாக வந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம் சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தானம் மற்றும் வெளிநாட்டு பயணங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானமான மீன ராசியில் சனி பகவான் இருந்துருக்காரு. சனிக்கு ராசிக்கு 12ஆம் இடத்துலையும் ராசியிலையும் ராசிக்கு 2ஆம் வீடான தனகுடும்ப வாக்குஸ்தானத்திலும் பயணிக்கக்கூடிய இந்த 7.5 ஆண்டு காலத்தை தான் வந்து 7.5 சனி காலம்னு சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட 7.5 சனி துவங்கி நீங்கள் வந்து இப்போ உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் மீன ராசியில் இருந்துட்டுருக்காரு. இங்கே வக்ர நிலைக்கு வரப்போகிறாரு. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை மாதம் 15ஆம் தேதி ஆரம்பித்து நவம்பர் 30ஆம் தேதி கிட்டத்தட்ட 5 மாதங்கள் வந்து வக்ர நிலையை தொடர போகிறாரு. இந்த 138 நாட்கள் கணக்காக பார்த்தீங்கன்னா 138 நாட்கள். பொதுவாக ஒரு கிரகம் இந்த 138 நாட்களில் வந்து என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வக்ரம் அப்படின்னா நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கணும். வக்ர நிலை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரகங்கள் எப்பயுமே வந்து ரிவர்ஸ்லலாம் போகாது. போகிற வேகத்தில் அவங்க அந்த சுழற்சியிலே போயிட்டு முன்னோக்கி தான் போயிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம ட்ரெயினில் போகும்போது நம்மளோட வேகமாக ஒரு ட்ரெயின் போகும்போது நம்ம பின்தங்கி போகிற மாதிரி தோணும் இல்லையா? ஸோ இதே நிலை தான் இப்போ இந்த கோச்சாரத்துலேயும் வருது. ஸோ அந்த அடிப்படையில் வந்து சனி நம்மளுடைய நம்ம பூமியில் வாழக்கூடிய நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸில் போகிற மாதிரியான ஒரு தோற்றத்தை காட்டும். இதுதான் வக்ர நிலைன்னு சொல்லுவோம். ஸோ இந்த வக்ர நிலையில் வரக்கூடிய ஒரு கிரகம் வந்து என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னா வந்து வக்ரத்தில் இருக்கக்கூடிய எந்த கிரகமாக இருந்தாலும் அது தான் கொடுக்க வேண்டிய ஆதிபத்திய பலன்களை, காரகத்துவங்களை வலுவாக கொடுப்பாங்க அப்படின்றதான் உண்மை. ஸோ அந்த வகையில் சனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீதிமான், கர்மகாரகன், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்புகள் அவருக்கு உண்டு. ஸோ இந்த தன்மை எல்லாத்தையுமே அதிகமாக கொடுப்பாரு. நியாயமாக நடந்துக்கணும், தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கணும், உண்மையாக இருக்கணும் எல்லாத்திட்டையும். அதே நேரத்தில் பணிவு, அமைதி, இதுக்கெல்லாம் வந்து சனி தான் ஆதிபத்தியம். ஸோ அந்த வகையில் அந்த விஷயத்துலையுமே வந்து நமக்குள்ளே வந்து நிறைய நிதானமும் அமைதியும் ஒரு பணிவும் பண்பும் வரப்போகுது அப்படின்றது தான் சனி வக்ர நிலையில் வந்து கொடுக்கக்கூடிய பலன்களாக இருக்குது. இது பொதுவாக சனி பகவானை வச்சு மட்டும் சொல்லக்கூடிய பலன்.
இப்போ சனி பகவான் வக்ர நிலையில இருந்து அவர் மீன ராசியில இருந்து உங்க ராசிக்கு மேச ராசிக்கு 4ஆம் இடமான கடக ராசியில குரு இருக்கார் இல்லையா? ஸோ குருவோட பார்வையிலையும் அவர் இருக்கார். இப்போ குருவும் சனிக்குமான தொடர்பும் கிடைச்சிடுது. இந்த குரு சனி தொடர்போடு இருக்கக்கூடிய இந்த வக்ர காலம் பொருளாதார நம்ம பொதுவாகவே எப்பயுமே சொல்றது என்னன்னா, குருவும் சனியும் திரிகோண தொடர்பு. அதாவது சனி இருக்கிற இடத்துல இருந்து 5ஆம் இடத்துல குரு, குரு இருக்கிறது வந்து 9ஆம் இடத்துல சனி அப்படின்னா வந்து ஆ பல நல்ல விஷயங்கள தொழில் சார்ந்த பொருளாதார ரீதியா அ நல்ல ஏற்றங்கள நமக்கு குடுப்பாங்க அப்படின்றது நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள். சுப விரயங்கள்லாம் குடுக்கக்கூடிய. ஸோ அதே அமைப்புகள் வந்து இன்னும் மென்மேலும் கூட போகுது. நெறைய பலன்கள் நல்ல பலன்கள மேச ராசிக்காரர்களுக்கு சனி கொட்டி குடுக்க போறாரு. பொதுவா வந்து நம்ம வந்து சுபகிரகங்கள் தான் நமக்கு நல்லது செய்யும்னு நெனைச்சிட்டு இருப்போம் இல்லையா? அப்படி கிடையாது. அ அசுபர்களும் இயற்கை அசுபர்கள்னு சொல்லக்கூடிய சனி, ராகு, செவ்வாய், அ கே சூரியன் இவங்க எல்லாமே கூட வந்து சில நேரங்கள்ல யோக பலன்கள அள்ளி அள்ளி குடுப்பாங்க. கொட்டி விட்டு குடுப்பாங்கன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த வகையில சனி மேச ராசிக்காரர்களுக்கு யோகங்கள அள்ளி கொடுக்கக்கூடிய, கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமா சனியுடைய இந்த வக்ர பயிற்சி காலம் இருக்க போகுது. முன்னாடியே சொன்ன மாதிரி 138 நாட்கள். அந்த 138 நாட்கள்லயும் உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பாராத யோகங்களும், அதிர்ஷ்டங்களும் உங்கள தேடி வரப்போகுது. நம்ம லைஃப்ல தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கா. நீங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு நல்ல விஷயங்கள் வந்து கண்டிப்பா இருக்க போகுது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா வந்து உங்களுடைய பொதுவா மேச ராசிக்காரர்களுக்குனாலே வந்து பார்த்தீங்கன்னா, பயணங்கள் வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம்ன்றத தாண்டி கட்டாயமாவும் இருக்கும். தொழில் சார்ந்த விஷயங்கள்ல. ஸோ அதில வந்து இப்ப இங்க நீர் ராசியில மீன ராசி 12ஆம் இடம்ன்றதே வெளிநாடு தான். ஸோ அங்க இருக்கக்கூடிய உங்க ராசிக்கு லாபஸ்தானத்துக்கும், தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதியா வரக்கூடிய சனி பகவான் வக்ர நிலைக்கு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வெளிநாட்டு முயற்சிகள், வெளிநாட்டு தொடர்புகள், எக்ஸ்போர்ட், இம்போர்ட் இந்த துறையில இருக்கக்கூடிய மேச ராசிக்காரர்களுக்கெல்லாம் வந்து நல்ல யோகங்கள், பொருளாதார முன்னேற்றங்கள்லாம் ஏற்பட போகுது. இயற்கையா வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஏற்கனவே இருந்த அந்த அந்த உலகியல் பிரச்சனைகள், அ உலக நாடுகளுக்கிடையான இந்த போர் பதற்றம், இதனால சில விலைவாசி உயர்வுகள், அத்தியாவசிய பொருள் தட்டுப்பாடு, இந்த பிரச்சனைகள்லாம் இருந்து அதெல்லாம் வந்து நீங்கி, உலகளாவிய அளவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, எந்த விதமான சங்கடங்களும், தடங்கல்களும் இல்லாம, அ நல்ல ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி உலகம் பயணிக்க போகுது அப்படின்றதுக்கு, இது ஒரு நல்ல அடையாளமா நம்ம எடுத்துக்க முடியும். அதாவது சனி வக்ரத்தில இருந்து அவருக்கு குரு பார்வை கிடைக்கிறது. இதில குறிப்பா மேச ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வந்து 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியாவும், லாபஸ்தானத்துக்கு அதிபதியாவும் வந்து அவர் 12ஆம் இடத்துல இருக்கிறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா, வெளியிடங்கள், அந்நிய மொழி பேசக்கூடியவங்க, அந்நிய மதத்த சார்ந்தவங்க, இவங்க மூலியமாலாம் நீங்க நல்ல ஆதாயங்களையும், யோகங்களையும் அடைய போறீங்கன்றதுக்கான ஒரு நல்ல ஒரு அடையாளமா இருக்கு. நிச்சயமா சனி பகவான் தான் குடுக்கக்கூடிய நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு உங்களுக்கு என்னென்ன கிடைக்கணுமோ, மேச ராசிக்காரர்களுக்கு என்னென்ன விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கணுமோ, அதெல்லாம் கண்டிப்பான முறையில கிடைக்க போகுது. அது குடுக்க போறாரு அப்படின்றது தான் உண்மை. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, தொழில் சார்ந்த மாற்றங்கள் தான், பொருளாதார முன்னேற்றங்கள் தானா அப்படின்னா கிடையாது. அதெல்லாம் தாண்டி பொருளாதாரம் நல்லபடியா முன்னேற்றத்துக்கு அடைஞ்சிருச்சு அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து நிச்சயமா ஆரோக்கிய மேம்பாடு அடையும். மனசுல நிம்மதி இருக்கும். மன நிம்மதின்றது நம்மள மன நிம்மதின்றது நம்ம உடல் ஆரோக்கியத்திலயும் சிறப்பான ஒரு நிலைய காட்டும். அதுபோக சுப விரயங்கள், நல்ல விசேஷங்கள் அதாவது திருமணம் நடத்துறது, வீடு கட்டுறது, வீடு வண்டி வாகனங்கள், சொத்து வாங்குறது, இந்த மாரி பல நல்ல விஷயங்கள், உறவுகளுக்கு உங்கள சார்ந்தவங்களுக்கு இல்லன்னு சொல்லாம தேடி வரவங்களுக்கு, உதவின்னு கேட்டு வரவங்களுக்கு மறுக்காம செய்ற அளவுக்கு உங்களுக்கு நல்ல பணப்புழக்கத்தையும் சனி பகவான் வக்ர நிலையிலிருந்து குடுக்க போறார். 138 நாட்களும் மிக சிறந்த ராஜயோக காலம்னே சொல்லலாம். அற்புதமான பலன்கள் நிச்சயமா உங்க லைஃப்ல நடக்க போகுதுன்றத நான் உறுதியா சொல்றேன். ஆ சனி பகவானுடைய இந்த வக்ர நிலை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன குடுக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வக்ர நிலை அப்படின்றத பத்தின உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு புரிதல் வந்திருக்கும். கண்டிப்பா நமக்கு எதுவும் கெட்டது செய்யாது. வக்ரம்னா தப்பு இல்ல அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் நான் எதிர்பார்த்த விஷயமும், மக்கள்ட்ட கடத்த வேண்டிய நெனச்ச விஷயமும் அதுதான். ஸோ இங்க வந்து கோச்சார நிலையில அதாவது உங்களுடைய ராசிக்கு சனி வந்து மீன ராசியில் தற்சமயம் உலகளாவிய கோச்சார நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, மீன ராசியில் மண்டலத்தில இருந்து அவர் வந்து வக்ர நிலையை அடைகிறாரு. 138 நாட்கள் தான் இருக்க போறாரு. ஸோ இந்த 138 நாட்கள்ல அவர் என்னென்ன பலன்கள செய்யப்போறார். ஒரு சில நேரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ராசி விட்டு அடுத்த ராசிக்கே வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் கூட இருக்கும். வக்ரத்தில ஒரு கிரகம் வக்ரம் அடையும்போது பார்த்தீங்கன்னா, பின்னோக்கி வரும்போது அது அடுத்த ராசிக்குள்ளேயும் வருவாங்க. ஆனா இந்த முறை அப்படி இல்ல. இந்த சனி பகவானுடைய இந்த வக்ர நிலை, இந்த வக்ர காலம் வந்து பார்த்தீங்கன்னா, மீன ராசிக்குள்ளேயே ரிவர்ஸ்ல வருது. அதாவது நட்சத்திரம் அவருடைய சொந்த நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேயே ரிவர்ஸ்ல வராரு. முதல் பாதம், 2ஆம் பாதம் இப்படி வந்துட்டு இருக்காரு. ஸோ அ இது வந்து ஒரு ராசிக்குள்ளேயே நிகழக்கூடியதாவும் இருந்து, அந்த ராசியிலேயே இருக்கிறதுனால, குருவுடைய பார்வையிலேயும் அவர் இருந்துட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயமா இது உலகளாவிய லெவல்ல மக்கள் எல்லாருக்குமே நல்ல பலன குடுக்க போகுது. குறிப்பா பொருளாதாரம், பணப்புழக்கம். பணப்புழக்கம் நல்லா இருந்தா எல்லா விஷயத்திலயுமே நமக்கு வந்து எந்த விஷயத்திலும் நமக்கு சங்கடங்கள் வரப்போறது கிடையாது இல்லையா? ஸோ எல்லா உறவுகளும் சிறக்கும்.
பணம் எல்லாத்துக்கும் ரொம்ப அத்தியாவசியமானது. அந்த பணத்தை குறிக்கக்கூடிய, பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய குரு பகவானோட இணைவு பெற்று இந்த சனி பகவான் இருக்கிறதுனால, ஒரு நல்ல நிர்வாகமும், அந்த நல்ல நிர்வாகம் இருந்தா ஒரு தொழில் அமைப்பு எப்படி நல்ல சம்பாத்தியத்தை கொண்டு வந்து நல்ல பேர் புகழோட இருக்குமோ, அப்படி அந்த மாதிரி இப்போ உலகளாவிய அளவிலேயே வந்து சனி, அதாவது வேலையாட்களை குறிக்கக்கூடிய சனி, இந்த பக்கம் மேலாண்மையை குறிக்கக்கூடிய குரு 2 பேருமா இணைவு பெற்று 2 பேருமா ஒருத்தர் ஒருத்தர் அனுசரித்து புரிஞ்சு திரிகோணம் தொடர்பில் இருந்து இந்த வக்ர காலத்திலையும் சனி நல்ல பலனை மட்டுமே தான் கொடுக்க போறாரு அப்படின்றத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு உள்ளபடியே ஒரு ஜோதிடராக எனக்கு. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஏனைய மற்ற கிரகங்களை பற்றியுமே நிலைகளையும் பார்க்கும்போது அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்கள் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கிறதுனால எல்லா ராசிக்காரர்களுக்குமே நல்ல பலன்கள் நிச்சயமாக உண்டு. உலகளாவிய அளவில் எல்லாருக்குமே நிம்மதியும் சந்தோஷமும் மனசில் ஒரு அமைதியும் இருக்கும் அப்படின்றத நம்ம தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தது வந்து இந்த சனியுடைய வக்ர நிலை. இதுக்கு அடுத்ததாக வந்து நம்ம அடுத்தடுத்த காணொலிகளில் வந்து நம்ம சுக்கிரனும் வக்ர பயிற்சி ஆக போகிறார். நம்ம ஏற்கனவே காணொலியில் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சுக்கிரன் வக்ரத்துக்கு வரும்போது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம அடுத்த நிகழ்ச்சிகளில் பார்ப்போம். ஸோ இந்த சுக்கிரனோட வக்ரம், இந்த சனி பகவானுடைய வக்ரம், மேலும் குரு உச்சம் பெற்ற குரு, இந்த அமைப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நல்ல பலனையும் எல்லா வகையிலுமான மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு கோச்சார கிரகங்கள் தயாராக இருக்காங்க. இதே மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்திலையும் உங்களுடைய லக்னம், உங்களுடைய தசாபுத்தி உங்களுக்கு ஃபேவராக இருக்கா, உங்களுடைய வாய்ப்புகள், உங்களுடைய எண்ணங்களை வந்து வெற்றிகரமான பாதையில் கொண்டு போகிறதுக்கு சாதகமாக இருக்கா, இப்போ என்ன நிலையில் போயிட்டு இருக்கு, எதிர்காலம் எப்படி இருக்குது அப்படின்ற பற்றி துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து எனக்கு நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் சேனல் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உலகளாவிய நல்ல நண்பர்கள் கிடச்சிருக்கிறாங்க. எங்கெங்கோ இந்த பேர்லாம் கேள்விப்படாத நாடுகளில் இருந்தெல்லாம் கூட கூப்பிடுறாங்க. ஸோ அங்கெல்லாம் நம்ம தமிழ் மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்மளுடைய சேவையை ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் சேனல் மூலிமா கொண்டு போய் சேர்க்க முடியுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் உங்களுடைய சந்தேகங்கள், எதிர்கால பலன்களை பற்றி நீங்கள் தெளிவாக துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிச்சயமாக என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நல்லது ஒரு வழிகாட்டுதலை கொடுக்குறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். மேலும் நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நான் வந்து ஷேர் பண்ண நினைக்கிறேன். அதாவது நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் பல நல்ல ஆன்மீக நிகழ்ச்சிகள், ஜோதிட நிகழ்ச்சிகளை வந்து உலகளாவிய அளவில் கோடிக்கணக்கான மக்களுக்கு போய் சேர்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்மை பயன்படுத்தி உங்களுடைய சேவைகள், உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தணும், உங்களை அடையாளப்படுத்திக்கணும், உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு, உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க. குறிப்பாக வந்து இந்த ஆன்மீகம் தொடர்புடைய சேவை துறைகளில் இருக்கக்கூடியவங்க, அதாவது சுற்றுலா பண்ணுவாங்க, ஆன்மீக சுற்றுலாக்கள் பண்ணக்கூடியவங்க, அந்த ஆன்மீக பொருட்கள் வந்து தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், பூஜை பொருட்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், இப்படிப்பட்ட உங்களுடைய தேவை வந்து நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நிறைய மக்களுக்கு இருக்குது. உலகளாவிய அளவில் நம்மளுடைய நேயர்களுக்கு தேவை இருக்குது. ஸோ அது உங்களுடைய இதை பார்க்கக்கூடிய யாராவது இந்த நிறுவனங்களை நடத்தக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய விளம்பரத்தை நீங்கள் வந்து நம்ம சேனலில் பண்ணலாம். அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய டிஸ்பிளேல இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. சேனல் நிர்வாகம் வந்து உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் கொடுப்பாங்க. அதை பற்றின விவரங்களை சொல்லுவாங்க. அதன் மூலிமா நீங்களும் பெரிய அளவில் பயனடைய முடியும் அப்படின்றத ஒரு முழு நம்பிக்கையோடு உங்களுக்கு நான் சொல்கிறேன். மேலும் சொல்லணும்னா நம்ம யூடியூப்பில் மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஆகிய அனைத்து விதமான சமூக ஊடகங்கள்லையுமே வந்து நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் சேனலுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு நேயர் கூட்டம் இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கும் பட்சத்தில் உங்களுக்கும் உங்களோட தொழில் வளர்ச்சிக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். நிச்சயமாக நீங்களும் பயனடைவீங்க அப்படின்றத நான் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் நல்ல நிகழ்ச்சியை சந்திப்போம். மேசராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 12ஆம் இடத்தில், அதாவது உங்களுடைய விரயஸ்தானத்தில் அமர்ந்து வக்ரம் பெற்று தன்னுடைய பயணத்தை தொடங்குகின்ற இந்த காலம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நன்மையான விஷயத்தை எடுத்துக்கிறோம். அதாவது 96 நாட்கள் அதான் நன்மையான நாட்கள், சரியா? அப்போ இந்த ஸ்டார்டிங் 2026 27/7/2026 முதல் நம்முடைய சனி பகவான் வக்ரமடைந்த இந்த நேரத்து முதல் கிட்டத்தட்ட 96 நாட்கள் என்னென்ன நன்மையெல்லாம் குருவுடைய பார்வை மூலமாக வக்ரம் பெற்ற சனி பகவான் கொடுக்க போகிறாருன்னா, பொதுவாகவே இந்த பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள், உங்கள் குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள், இதெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு அற்புதமான காலம். உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்கள் வீட்டுக்காக, உங்களுடைய குழந்தைகளுக்காக, உங்களுடைய மனைவிக்காக, உங்களுடைய கணவருக்காக அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுடைய குடும்ப உறவுகளுக்காக ரொம்ப ரொம்ப ஒரு இன்வால்மெண்ட்டாக வேலை பார்த்து
சாப்பிடாம தூங்காமல் ரொம்ப டயர்டாக இருந்து கூட குடும்பத்துக்காக வேலை பார்த்து, ஆனால் கடைசியில் நீ என்ன பண்ண, நீ எங்களுக்கு என்ன செஞ்ச அப்படின்னு உங்களை கேள்வி கேட்டு ஒரே ஒரு வார்த்தையால் உங்களை காயப்படுத்தின உறவுகள், ஒரே ஒரு வார்த்தையால் உங்களை நிராகரிக்கப்பட்ட உறவுகள் மீண்டும் உங்களுடைய நல்ல எண்ணத்தை, உங்களுடைய செயல்பாடுகளை உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மேலே அன்பு காட்டக்கூடிய நிலைமை கிரக ரீதியாக ஏற்படப்படும். அதாவது குடும்ப உறவுகளால் நிராகரிக்கப்பட்ட நம்முடைய மேசராசிக்காரங்க அதே குடும்ப உறவுகளால் அங்கீகாரம் பெறக்கூடிய வாய்ப்பு, சந்தோஷம் அடையக்கூடிய வாய்ப்பை வக்ரம் பெற்ற சனி பகவான் கொடுப்பார். மேலும் உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் யாருக்காக பணம் கொடுத்து உங்கள்கிட்டயே பணம் வாங்கிட்டு உங்கள் மேலே கேஸ் போட்டு உங்கள் மேலே பொய் வழக்கு போட்டு உங்கள் மேலே வீண் பழி சுமத்தி நான் எதுக்கு பணம் தரணும்னு நினைக்கக்கூடிய அந்த நபர்கள் தன்னுடைய தவறை உணர்ந்து உங்கள் மூலமாக தான் அவங்க வாழ்ந்தாங்க, உங்கள் மூலமாக தான் அவங்க வளர்ந்தாங்கங்கிறத உணர்ந்து திரும்பியும் உங்கள்கிட்ட வாங்கின பணத்தை அவங்க திருப்பி கொடுப்பதற்கான வாய்ப்பை உங்களுக்கு சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல் கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிற நம்முடைய மேசராசி அன்பர்கள் யாரேனும் இந்த வீடியோ பார்க்கிங்கன்னா உங்களுக்கான பதிவு தான் இது. உறுதியாக இந்த வக்ரம் பெற்ற சனி பகவானுடைய காலம் என்று சொல்லக்கூடிய 96 நாட்களில் உங்களுடைய கடன் சுமைகள் குறையும். கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவீங்க. நிறைய மாற்றங்கள், நிறைய உணர்வுபூர்வமான விஷயங்களை நம்முடைய மேசராசி அன்பர்கள் பெற போகிறீங்க. அதேபோல் வேலை தேடி இருக்கீங்க அப்படின்னா வேலை வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும். உங்களுக்கான வேலையில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடைய அப்பாவளி சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக இருக்குது. யாராச்சும் உங்கள் அப்பா சொத்தை அபகரிச்சிட்டாங்க, நீங்கள் ஃபைனலில் வாங்க வேண்டிய நிலைமையில் இருக்கும்போது உங்களுக்கு எதாவது தேவையில்லாத விஷயம் செஞ்சிட்டாங்கன்னா உறுதியாக அந்த சூழ்ச்சி எல்லாமே முறியடிக்கப்பட்டு உங்களுடைய அப்பாவளி சொத்து உங்களுக்கு கிடைக்கும். அப்பா மகன் உறவு, அப்பா மகள் உறவு இனிமேல் தான் சிறப்படைய போகுது. இவ்வளோ நாட்களாக அப்பா உங்களை புரிஞ்சுக்கிறாமல் உங்களை ஏதாவது தேவையெல்லாம் பேசியிருக்கலாம், இல்லை அப்பா சொன்ன ஒரு வார்த்தையை நீங்கள் பிடிச்சிக்கிட்டு கஷ்டப்படுத்திக்கலாம். இதெல்லாம் மாறி வரக்கூடிய ஒரு அற்புதமான 96 நாட்கள் குருவுடைய பார்வை மூலமாக மேசராசிக்காரங்க இழந்ததை மீட்கக்கூடிய அற்புதமான ஒரு காலமாக இருக்குது. இதை தாண்டி இந்த குருவுடைய பார்வை ஒரு 41 நாட்கள் உங்களுக்கு கிடைக்கல. அப்போ 12ஆம் இடத்துல இருக்க வக்ரம் பெற்ற சனி பகவான் உங்களுக்கு அந்த 41 நாட்களில் என்னென்ன விஷயங்களை கவனம் அப்படிங்கிறத செயல்படுத்துகிறான்னா, உங்களுடைய வார்த்தைகளில் நிதானம் தேவை. அதாவது சொல்லுவோம்ல, ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லுமாங்க. அப்போ வார்த்தையில் ரொம்ப ரொம்ப பொறுமையாக பேசுங்க. உங்களை தேவையில்லாமல் தூண்டி விட்டு வேலை வைப்பாங்க. அப்போ அந்த இடத்துல உணர்ச்சிசப்பற்றக்கூடாது. சரியா? அதே போல் பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா என்னை பொறுத்தளவு நவம்பர் 1ஆம் தேதி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நவம்பர் 1 அப்படியே பொறுமையாக இருக்கணும். நவம்பர் 1லேருந்து டிசம்பர் 10ஆம் தேதி வரையும் என்ன பண்ணணும்? அவசரப்படக்கூடாது. அடுத்தவங்களுடைய பிரச்சனைக்கு தலையிடக்கூடாது. பொதுவாக அந்த வண்டியில் போகும்போது அந்த ஹாரன் அடிச்சுட்டே வந்தால் உங்களுக்கு பிடிக்காது. பின்னாடி ஹாரன் அடிச்சுட்டு இருந்தால் என்ன பண்ணுவீங்க? பட்டுன்னு வண்டி நிப்பாட்டி என்னடா உனக்கு பிரச்சனை, என்ன பிரச்சனை அப்படின்னு நம்மளுடைய மேசராசி பெண்களும் கேட்பீங்க, மேசராசி ஆண்களும் கேட்பீங்க. அந்த உங்களை அறியாமல் ஒரு கோபம் வருது பார்த்தீங்களா? இதெல்லாம் தூண்டுறதுக்கான விஷயங்கள் செய்வாங்க. நீங்கள் 41 நாட்கள் முடிவெடுத்துக்குவாங்க. டேய், எனக்கு தெரியுண்டா, நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, நான் அது சில்வண்டு சிக்கும் சிறுத்தை சிக்காதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் கரெக்டாக பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான எதிர்காலம் இருக்குது. புதிதாக கடன் மட்டும் அந்த 41 நாட்களில் மேக்ஸிமம் நீங்கள் நவம்பர் 1ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 10ஆம் தேதி வரையும் புதிதாக எந்த கடன் வாங்க சொன்னாலும் சரி, தயவுசெய்து வாங்க வேண்டாம். கடனுக்கு ஒரு முதலீடு கொடுக்க போகிறீங்க, கடன் வாங்கியிருக்கீங்க, அதை அடைக்க ட்ரை பண்ணுறீங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் டாக்குமெண்ட் இல்லாமல் பணத்தை திரும்ப கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் வக்ரம் பெற்ற சனி பகவான் உங்களுடைய வறுமை, உங்களுடைய கஷ்டம், உங்களுடைய கவலைகளை நீக்குவார் என்பது உண்மை. நீங்கள் இந்த காலங்களில் என்ன பரிகாரம் செய்யலாம், என்ன தானங்கள் கொடுக்கலாம் அப்படின்னா,
சனி பகவான் 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கனால பாத யாத்திரையாக செல்லக்கூடிய நம்முடைய மக்களுக்கு ஏதாவது கோயில்களுக்கு பாத யாத்திரை போகிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுங்கள், நீங்கள் சாப்பாடு, தண்ணி, பிஸ்கட்டு அல்லது ஏதாச்சும் அவங்களுக்கு சிறு உதவியை செய்யும்பொழுது உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும், வாழ்க்கையும் வெற்றியாகும். நேயர்களே, தற்போது வரை நீங்கள் மிக பொறுமையாக பார்த்ததுக்கு என்னுடைய நன்றி. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, நம்முடைய சனி பகவான் வக்ரம் பெற்று உங்களுக்கு கொடுக்கின்ற மாற்றங்கள், நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே தெளிவாக சொல்லியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கிரகமான சனி பகவானுடைய வக்ர காலத்தின் பொது பலன். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த பொது பலன் அப்படிங்கிறது எத்தனை சதவீதம் உங்களுடைய லைஃப்பில் ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுங்கிறத நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோலையும் சொல்கிறோம், 20-30% ஒரு சேஞ்ச் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது இல்லையா? நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், பிறந்த நாடு, ஸோ இதெல்லாம் அடிப்படையாக கொண்டு தான் உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். அந்த கேள்விக்கான பதிலை வந்து நம்ம துல்லியமாக கணக்கிட்டு சொல்ல முடியும். ஸோ இந்த பொது பலனை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் வந்து எதையும் ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது. சார் என்ன சார் நீங்கள் அப்படி சொன்னீங்க, இப்படி சொன்னீங்க அப்படிங்கிறத நீங்கள் நிறைய பேர் கீழே கமெண்ட்ஸில் கொடுக்கீங்க. ஸோ அதே போல் நிறைய பேர் சார் சொன்ன மாதிரி நடந்துச்சு சார்னு சொல்கிறீங்க. ஸோ என்னையை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா, சுய ஜாதகம் வலுவாக இருந்தால் நம்ம சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களும் வலுவாக கிடைக்கும். சுய ஜாதக ரீதியாக பிரச்சனைகள் கொஞ்சம் கடுமையாக 6-8 தசாபுதிகள், 12ஆம் இடத்து தசாபுதிகள், அதே போல் அதாவது சுப கிரகத்துடைய செயல்பாடில் பாவ கிரகங்களுடைய இணைவு, இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கட்டாயமாக பிரச்சனைகளும் அதிகமாக கொடுக்கும். இதுதான் கிரக ரீதியான உண்மை. ஸோ அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணிவிட்டு உங்களுடைய அனைத்து விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக பதில் சொல்ல முடியும். ஜாதகமே இல்லை, என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிற முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ நம்ம சொன்னதை வச்சு நிறைய பேர் ஜாதகமும் பார்த்துருக்கீங்க. ஸோ உறுதியாக உங்களுக்கு ஜாதகமே இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுடைய பெயர், உங்களுடைய பிறந்த வருடம் அல்லது ஒரு குறிப்பிட்ட வருடம் மட்டும் போதும். உங்களுக்கு துல்லியமாக பிரசன்னத்தின் அடிப்படையில் மிக தெளிவாக உங்களுடைய கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்மளால் கணக்கிட்டு சொல்ல முடியும். ஸோ விருப்பப்படுகின்ற நபர்கள் கட்டாயமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் வந்து டைரெக்டாக உங்கள்கிட்ட பேசுவேன். ஓகேவா? சரி, இதை தாண்டி எனக்கு ஒரு சின்ன விஷயம், உங்களுடைய மேலான கருத்துக்கள் கட்டாயமாக கொடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறி தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.